Hi Kutis, Mathematics Olympiad Class 2 Workbook la ulla problems பார்க்கலாம். Chapter 3 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோல Chapter 3ல 11 questions வரையும் பார்த்தோம். இப்போ வந்து 12th question பார்க்கலாம். A bucket can be filled by 3 measuring cylinders as shown. How much water can the bucket hold? என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பக்கெட் இருக்கு. அந்த பக்கெட் வந்து கேன் பி ஃபில்டு பை 3 மெஷரிங் சிலிண்டர்ஸ். 3 சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சிலிண்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த பக்கெட்டை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த பக்கெட் வந்து எவ்வளோ லிட்டர் வாட்டர் வந்து பிடிக்கும், ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பக்கெட்டோட அளவு எவ்வளோ லிட்டர் வாட்டர் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சிலிண்டர்ஸோட கெப்பாசிட்டியும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 சிலிண்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர், அடுத்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து 3 லிட்டர்ஸ், அடுத்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி 10 லிட்டர்ஸ். ஸோ டோட்டலாக 10 + 3 13, 13 + 1 14 லிட்டர்ஸ். அப்போ இந்த சிலிண்டர்ஸோட கெப்பாசிட்டி வந்து 14 லிட்டர்ஸ். இந்த சிலிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் இந்த பக்கெட்டை நம்ம ஃபில் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. கேன் பி ஃபில்டுன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த பக்கெட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோ டோட்டலாக? இந்த சிலிண்டர்ஸோட கெப்பாசிட்டி தான். அது என்னது? 14 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்கள். 14 லிட்டர்ஸ்னு எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 14 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹூ அமாங்ஸ்ட் த ஃபாலோயிங் இந்த டாலஸ்ட். இதில் கீழே இருக்கிறதுல இவங்களில் யார் டாலஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. குட்டீஸ்க்கே தெரியும், பார்த்தாவே தெரியுது யார் டாலஸ்ட்டு. வெரி குட், ஸ்ரேயா. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்ரேயா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். விச் சிலிண்டர் கண்டைன்ஸ் லெஸ் தென் 500 ml ஆஃப் வாட்டர்? ஓகேவா? ஸோ எந்த சிலிண்டர் வந்து 500 ml ஆஃப் வாட்டர், 500 mlனா ½ லிட்டர். ஓகேவா? நம்ம பார்க்கலாமா? இதில் வந்து 1000 லிட்டர், சாரி 1000 milliliter is equal to 1 liter. ஓகே, 1000 milliliter is equal to 1 liter. இதில் half தான் 500 milliliter, that is equal to ½ liter. புரியுதா? இதில் பாதி தான் 500 milliliter, இது வந்து லிட்டர். ஸோ ml stands for milliliter, L for liter. ஓகே, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? எந்த சிலிண்டர் வந்து 500 milliliter ஆஃப் வாட்டரை விட கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பிக்சர்ஸை பார்க்கணும். பிக்சர் வந்து PQR. P வந்து 400 milliliter இருக்குது, Q 600 இருக்குது. ஸோ மோர் தென் 500 இருக்குது. R வந்து 200 இருக்குது. அப்போ லெஸ் தென்னா Pயும் Rயும் 500 விட இது ரெண்டில் தான் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது வாட்டர்ஸ். அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள்? PR எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் டி, both P and R. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. ஸ்டடி த ஃபிகர்ஸ் கேர்ஃபுல்லி. weighing மிஷின் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் 2 such sewing machines or sewing machines? 3 cookies boxes and 2 school bags. சர்விங் மிஷினோட வெயிட்டு பாருங்கள் எத்தனை கேஜி இருக்குன்னு. 2 kg இருக்குது. ஸ்கூல் பேக் வந்து 5 kg. குக்கீஸ் பாக்ஸோட வெயிட் வந்து 3 kg. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எத்தனை டோட்டல் வெயிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ 2 சர்விங் மிஷின்ஸு. 2 சர்விங் மிஷின்ஸ்னால் ஒரு சர்விங் மிஷினோட வெயிட் வந்து 2. அப்போ 2 சர்விங் மிஷின்னா 4. 2 + 2 4. அடுத்து வந்து 3 குக்கீஸ் பாக்ஸஸ். குக்கீஸ் பாக்ஸோட வெயிட் வந்து என்னது? ஒரு குக்கி பாக்ஸோட வெயிட் வந்து 3 kg. எத்தனை குக்கீஸ் பாக்ஸ் கேட்குறாங்க? 3 குக்கி பாக்ஸஸ். ஒரு குக்கி பாக்ஸோட வெயிட் வந்து 3 kg. அப்போ 3 குக்கீஸோட பாக்ஸ் என்ன? 3 3s are 9. புரியுதா? ஒரு குக்கி பாக்ஸ் வந்து 3 kg இருக்குது. அப்போ இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 3 குக்கி பாக்ஸ் வரும். அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9 kg வந்துடும். அப்போ 3 குக்கி பாக்ஸோட வெயிட் என்னது? 9 kg. அடுத்து 2 ஸ்கூல் பேக்.
ஒரு ஸ்கூல் பேக்கோட வெயிட் வந்து 5. ஒரு ஸ்கூல் பேக்கோட வெயிட் வந்து 5 kg இருக்குது. ஓகேவா? அப்போ 2 ஸ்கூல் பேக். அப்போ என்ன பண்ணோம், 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வரும். அப்போ 5 என்ன பண்ணோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 5 2s are 10 kg. ஓகேவா? அப்போ 2 ஸ்கூல் பேக்கோட வெயிட் வந்து 10. அப்போ இது 3 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? 10 + 9 எப்பொழுதும் 10ஓட ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10 + 9 19, 19 + 4 23. அப்போ ஆப்ஷனில் எங்கே 23 இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 23. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 23 kg. ஓகே. How much water should be added to make the given quantity 6 liters? இப்போ இங்கே ஒரு பாக்ஸ், இங்கே ஒரு கப் கொடுத்துருக்காங்க. அந்த கப்பில் லிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 5 6 அப் டு 3 liters வரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, how much water should be added to make the given quantity 6 liters? இந்த given quantity of water எத்தனை இருக்குது, 4 liters தான் இருக்குது. அதை 6 litersஸாக மாற்றணுன்னா எவ்வளோ அளவு வாட்டர் இன்னும் நீங்கள் ஆட் பண்ணணும், இன்னும் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணால் அது 6 லிட்டராக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 இருக்குது ஆல்ரெடி. எவ்வளோ லிட்டர் வாட்டர் நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா அது 6ஆக மாறும், 2 லிட்டர் வாட்டர். அப்போ 2 லிட்டர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ 4 + 2 என்னது, 6. ஓகே. அப்போ 2 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணால் நமக்கு 6 வந்துடும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 2 liters. 17th question. Anita drinks 5 liters of water every day. If she drinks same quantity of water each day, then how much water does she drink in 10 days? Anita drinks 5 liters of water every day. Every day. தினந்தோறும் டெய்லி அனிதா என்ன பண்ணுறா அப்படின்னா 5 liters வாட்டர் குடிக்கிறா. If she drinks same quantity of water each day, டெய்லி 5 liters தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தான்னா how much water does she drink in 10 days? 10 daysல அவள் எவ்வளோ தண்ணி குடிச்சிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1 டேக்கு 5 liter வாட்டர் வந்து குடிக்கிறாங்க. ஓகேவா? வாட்டர் 1 டேக்கு 5 liter. அப்போ 10 டேக்கு அப்போ என்ன பண்ணணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 வருது. அப்போ 5 என்ன பண்ணணும், அப்போ 1 டேக்கு 5 லிட்டர்னா அப்போ 10 டேக்கு இன்ட்டு இந்த 5 லிட்டர்ஸு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 10s are 50 லிட்டர் வாட்டர் 10 டேஸில் குடிப்பாங்க. ஓகேவா? 1 டேக்கு 5 லிட்டர்னா அப்போ 10 டேஸுக்கு, ஸோ அப்போ ஆன்சர் 10 × 5 50 லிட்டர். புரியுதா? ஸோ ஆப்ஷனில் எங்கே 50 இருக்குது பார்க்கலாம். ஆப்ஷன் பி 50 லிட்டர். ஓகே. 18th question. What is the correct order from shortest to longest? Shortest to longest அப்போனா என்னது, smallest to longest. That means smallest to biggest. That is ascending order. ஃபஸ்ட்டு இதில் குட்டி இருக்கிறதுல என்னது, நமக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஷார்பன் பென்சில் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பிக்சர்ஸை பார்த்தாவே தெரியுது பாருங்கள். ஸ்பூன் தான் இருக்கிறதுல என்னது, குட்டி. அதுக்கு அடுத்ததாக பெருசாக உள்ளது என்னது, ஸ்பூனுக்கு அடுத்து எப்படி இருக்குது பாருங்கள், ஃபோக்கு. அப்போ ஸ்பூனு, ஃபோக்கு. இந்த பென்சில், பெயிண்ட் ப்ரஷ்ஷு பார்த்தாவே தெரியுது, பென்சிலை விட பெயிண்ட் ப்ரஷ் தான் குட்டியாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பெயிண்ட் ப்ரஷ், பென்சில். என்ன ஆப்ஷன், ஸ்பூன், ஃபோக், பெயிண்ட் ப்ரஷ், பென்சில். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. திஸ் இஸ் த ஆப்ஷன் சி. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்பூனோட லென்த்து கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த நெயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆணி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்று இது ஒரு நெயில். அப்போ ஸ்பூனுக்கு வந்து 1 2 3 4 இந்த 4 நெயில்ஸ்.
அப்போ ஸ்பூன் தான் குட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்குக்கு பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த இடத்துல ஆரம்பித்து இது வரையும் இருக்குது. அப்போ எத்தனை நெயில்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 நெயில்ஸ் இருக்குது. அப்போ ஸ்பூனை விட ஃபோக் வந்து அடுத்தது பெருசு. அடுத்து பெயிண்ட் ப்ரஷ் பாருங்கள், இங்கே ஆரம்பித்து பெயிண்ட் ப்ரஷ் இல்லை, பென்சில் இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கே முடியுது. எத்தனை நெயில்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இருக்குது பென்சிலுக்கு. ஓகேவா, பென்சிலுக்கு எத்தனை இருக்குது, 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெயிண்ட் ப்ரஷ்ஷுக்கு செக் பண்ணலாம். பெயிண்ட் ப்ரஷ் இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துலையும் முடிஞ்சிடுது. அப்போ எத்தனை அந்த நெயில்ஸ் ஆணி மாதிரி கொடுத்துருக்காங்கள, அது எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 தான் இருக்குது. ஓகேவா, அப்போ இது பெயிண்ட் ப்ரஷ்ஷு 6, பென்சிலு 7. ஸோ அப்போ பெயிண்ட் ப்ரஷ் ஃபஸ்ட்டு வந்துடும், பென்சில் தான் அதுக்கப்புறம் வரும். ஸோ ஆர்டர் வந்து ஸ்பூன், ஃபோக், பெயிண்ட் ப்ரஷ், பென்சில். நமக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா இந்த க்ளூவை யூஸ் பண்ணி, இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த நெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க, மெஷர் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், 90th கொஷின். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் ட்ரீ இன் மீட்டர் ஷோன் ஹியர்? ட்ரீயோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எதில் கொடுத்துருக்காங்க, ட்ரீயோட லென்த் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, மெஷர் பண்ண மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், 35 வரையும் இருக்குது. ஸோ 35னா நமக்கு ட்ரீ தெரியல. ஸோ ட்ரீயோட எண்டு, இந்த லீஃப் எண்டில் நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்காங்க. ட்ரீயோட எண்டில் ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு நேராக வருது அப்படின்னா 34க்கு நேராக வருது. ஸோ அப்போ எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 34 மீட்டர். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். 34 மீட்டர். ஓகேவா, இதில் பாருங்கள், எம்மோட அப்ரிவேஷன் வந்து மீட்டர், சிஎம்னா சென்டிமீட்டர், எல்னா லிட்டர். இப்போ இதுவரையும் அதான் நம்ம படிச்சுட்ருக்கோம். குட்டீஸ்க்கு என்ன தெரியும், எல் ஃபார் லிட்டர், சிஎம் வந்து சென்டிமீட்டர், எம்னா மீட்டர். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரீயோட லென்த் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 34 மீட்டர். 34 மீட்டர்னு ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், ஆப்ஷனில் 34 மீட்டர்னே இல்லை. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, சப்ட்ராக்ஷன் சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வருமானு பார்க்கணும். ஓகேவா, ஸோ டாப்பில் உள்ளது 35, கொஞ்சம் அதுக்கு நேராக நீ ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி பார்த்தா நமக்கு 34 வருது. அப்போ 34 35 இந்த ரேஞ்சில் தான் எப்படி இருக்குது, நமக்கு இங்கே ட்ரீ இருக்குது. ஓகேவா, சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள், 108 73. இது சப்ட்ராக்ட் பண்ணால் 8 minus 3 5. ஸோ இங்கே 0 இருக்குது, பாரோ பண்ணிக்கலாம். 10 minus 7 30 35. ஓகேவா, நமக்கு இங்கே மெஷர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்தது, ட்ரீயோட ஹைட் வந்து இந்த இடத்துலேயே முடிஞ்சிடுது, 34லேயே முடிஞ்சிடுது. ஓகேவா, அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பி பாருங்கள், 1 மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 4 minus 2 2. ஓகே, 6 minus 3 3 32. நமக்கு 34 மீட்டர் தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். அதனால் ஆப்ஷன் பியும் இல்லை. அடுத்த ஆப்ஷன் சி, 1 மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். 8 minus 2 6. அகெயின் 10 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 8 minus 2 6 66ன்னு இருக்குது. ஓகேவா, இங்கே 66 இல்லை, நமக்கு அப் டு 35 வரையும் தான் இருக்குது. அதனால் ஆப்ஷன் சி கிடையாது. அடுத்த ஆப்ஷன் டி செக் பண்ணுங்கள். 9 minus 1 ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 9 minus 5. அப்போ 9 minus 5 என்னது, 4. ஓகேவா, அடுத்து 10 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 9 minus 6 வந்து 3 34. ஸோ அப்போ 34 மீட்டர். ஓகேவா, ஸோ ட்ரீயோட ஹைட் என்ன, 34 மீட்டர். ஸோ சப்ட்ராக்ஷன் சென்டென்ஸ் எது கரெக்டு, ஆப்ஷன் டி 99 minus 65. Question number 20. What is the weight of an apple? Weight of an apple. அப்போ ஒரு ஆப்பிளோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே நம்ம பார்த்தா பிக்சரை பார்த்தா பேலன்ஸ் இருக்குது. இங்கே 2 ஆப்பிள்ஸ் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க, 500 200 100. ஸோ ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 500 + 200 700 + 100 800. டோட்டலாக ஆப்பிள்ஸோட வெயிட்டு 800 இருக்குது. ஓகேவா,
ஸோ அப்போ 800 இருக்குன்னா பட் கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க an ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிளோட வெயிட்டு ஓகேவா 2 ஆப்பிள்ஸோட வெயிட் வந்து 800 இருந்ததுன்னா அப்போ ஒரு ஆப்பிளோட வெயிட் என்னவா இருக்கும் ஈக்குவலாக தான் என்ன பண்ணணும் நம்ம இங்கே டிவைட் பண்ணணும் ஓகேவா ஸோ அப்போ ஒரு ஆப்பிளோட வெயிட் வந்து 400 ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் சி 400 ஓகேவா குட்டீஸ் புரியுதா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்